Hi, hello friends and neighbors. Welcome back to our channel Day to Day Life. ப்ரீவியஸ் வீக் டியூஸ்டே மார்னிங் 8:30 இருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் உள்ள vlog வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஐ ஹாவ் 7 month old பேபி. ஸோ சின்ன சின்ன ஒர்க் அந்த மாதிரி தான் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பேபியும் கேரி பண்ணிவிட்டு ப்ளஸ் அதோட சின்ன சின்ன ஒர்க் பார்த்துட்டு ப்ளஸ் வீடியோவும் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறப்ப என்னால் என்னென்ன ஒர்க் வந்துட்டு பார்க்க முடியுதோ அதை தான் வந்து நான் வீடியோலையும் வந்துட்டு காமிச்சிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். தோசை இட்லி இந்த மாதிரி தான் வந்து எடுத்துப்பேன். அன்றைக்கி ரொம்பவே லேசினஸ்ஸாக இருந்தது. ஸோ ப்ரெட் இருந்தது, டோஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 4 ப்ரெட் எடுத்து எம்டியாகவே டோஸ்ட் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே வெனஸ்டே கசின் பிரதரோட ஃபங்க்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்தது. அதுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு டியூஸ்டேவே வந்து ஈவினிங் கிளம்புறதா பிளானில் இருந்தோம். ஆஃப்டர்நூன் லன்ச் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணணும் ரைஸ்க்கு. ஸோ மதியமே வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா டின்னருக்கு வந்து அதே வச்சுப்பாங்க அப்படின்ற பிளானில் ஃபிஷ்ஷு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதுலேயே ஃபிஷ் கிரேவி ப்ளஸ் கொஞ்சமாக வந்து ஃபிஷ் தொக்கு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டுக்கும் வந்து வீட்டில் எடுத்துப்பாங்க அப்படின்ற பிளானில் கொஞ்சம் எக்ஸஸாகவே எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்ததும் நைட் மீதமான ரைஸ் இருந்தது. அதை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து நல்லா சன்லைட்டில் காய வச்சுருந்தேன். ஈவினிங் வந்து கிளம்புறதுக்குள்ளே அது நல்லாவே காஞ்சிருச்சு. எடுத்து வச்சுட்டு தான் வந்து கிளம்புனோம். 11:30 போல் லன்ச் ஒர்க் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பண்ண விஷயம் வந்துட்டு புளி நிறையவே எடுத்து ஊற வச்சுட்டேன். ஃபிஷ் கிரேவிக்கு தேவையான ஸ்பைசஸ் மசாலாஸ் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்திருந்தேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுருந்தேன் தனியாக. கொஞ்சம் தக்காளி எடுத்துகிட்டு புளி நான் எக்ஸஸாக எடுக்கலை. ஸோ தக்காளி வந்து 2 எடுத்திருக்கேன். இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு புளி நல்லா கரைச்சி வச்சுட்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுட்டேன். டொமேட்டோ வந்துட்டு நான் புளியோடவே நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதோடவே மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணி தனியாக அதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வெங்காயம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மசாலா அப்படியே வந்துட்டு ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்படின்ற. புளி நல்லா 1/2 hour கிட்ட ஊறினதும் புளி நல்லா கரைச்சிட்டு அதோட வேஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்ததையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அதிலே வந்து நல்லா கையிலே வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டேன். தக்காளி நல்லா ஸ்மாஷ் பண்ணதும் கொஞ்சமாக மல்லித்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகம் இல்லை. ஸோ நான் வந்துட்டு லைட்டாக ஜீரகம் எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக சோம்புத்தூள், மிளகுத்தூள் கூட லைட்டாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த நியூ கடாய் தான் இன்றைக்கி நான் வந்து யூஸ் பண்ணலான்னு எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட இது பர்ச்சேஸ் பண்ணி 6 monthsக்கு மேலே ஆகிடுச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு ஒரு கடாய், ஒரு ஃப்ரை பேன் அண்ட் டீ பேன் ஒன்று, 3மே வந்து செட் ஆஃப் 3ன்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தேன். 4 members இது வந்து கரெக்டாகவே இருந்தது. அந்த குவான்டிட்டி வந்து ஓகேவாக இருந்தது. நல்ல ஒரு அடி கனமான பாட். ஹேண்டில் பண்ணவும் ஹேண்ட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்தது. கொஞ்சம் வெயிட்டும் அதிகமாக இருந்தது. பட் குக் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருந்தது. பர்ச்சேஸ் பண்ண நிறைய திங்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை. அவ்வளோ வந்துட்டு குக்கிங் ஒர்க் எதுவுமே நான் அவ்வளோ பண்ணதில்லை. ஸோ யூஸ் பண்ணல. பட் ஆசைப்பட்டு வாங்கிடுவேன். பட் அதெல்லாமே அப்படியே ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதுக்குன்னு ஒரு டைம் வரும் அப்படின்ற பிளான்லேயும் என்னமோ தெரியல அப்படியே இருக்குது. ஸோ அப்படியே இருந்தால் நல்லா இல்லை, யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்து ஒன்றுனா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய பேர் இது மாதிரி வாங்கிட்டு அது யூஸ் பண்ணாமலே அதுக்குன்னு ஒரு டைம் வரும் அப்படின்னு கூட வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபிஷ் வாங்கிட்டு வரும்போதே நல்லா க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் 2-3 வாஷ் மட்டும் கொஞ்சமாக சால்ட், மஞ்சள் தூள் ஆட் பண்ணி 2-3 வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். கிரேவி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 10 minutes முன்னாடி ஃப்ரை பண்ண வேண்டிய ஃபிஷ் வந்து மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஃபிஷ் மேரினேட் பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா, தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ், 2 tablespoon கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். டூ 3 times நல்லாவே இந்த கடாயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் குக்கிங்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிட்டு அது நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு, சீரகம் 2மே ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது நல்லா ஃப்ரை ஆனதும் கொஞ்சமாக ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு தனியாக சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
இதோட கொஞ்சமாக பூண்டு கட் பண்ணி போட்டுட்டு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட சேர்த்து தக்காளி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றனால தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளி ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு தக்காளி ஸ்மாஷ் பண்ணி வச்சுட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஆனியன் நல்லா வதங்கினது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணும்போதே தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே அதில் ஆட் பண்ணிட்டோம். தனியாக எதுவுமே வந்து இதில் ஆட் பண்ண தேவையில்லை. கேஸ் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 5 to 10 minutes க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொதி வந்ததும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நமக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சிக்கு வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வேணும் அப்படின்னா அப்படியே வதக்கி விட்டுட்டு ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் எக்ஸஸாக தேவை அப்படின்னா வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸஸாக வாட்டர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அகைன் ஒரு 2 to 3 minutes வந்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஆட் பண்ணதும் 10 minutesக்கு நல்லா மூடி வச்சுட்டு ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபிஷ் நல்லாவே பாயில் ஆகிடும். ஃபைனலாக கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணி இறக்கிட்டோம் அப்படின்னா ஃபிஷ் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். கொஞ்சமாக முந்திரி பருப்பு அரைச்சி ஆட் பண்ணோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபிஷ் கிரேவி ப்ரிப்பேர் பண்ணி முடித்ததும் ரைஸ் கொஞ்சம் வச்சுட்டு அதோட மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டேன். கொஞ்சமாக ரைஸ் எடுத்துகிட்டு எம்டி கிரேவி மட்டும் ஆட் பண்ணிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். கிரேவியில் போடுற ஃபிஷ் விட இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் வந்துட்டு எம்டி கிரேவியோட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சதும் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஊருக்கு போகிறதுக்கும் ரெடி ஆகிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் ஐடியாஸை கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.